நம் உடல் என்பதே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதில் இதுதான் முக்கியமான உறுப்பு. மற்றதெல்லாம் இதற்கு பின்புதான் என எண்ணுவது தவறு. நமது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக இடையூறின்றி செய்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். இந்த வீடியோவில் நமது வாயின் முக்கியத்துவம் குறித்து பார்ப்போம். வாய் சுகாதாரமின்மையின் அறிகுறிகள், அதற்கான காரணங்கள், அதனால் உருவாகும் நோய்கள் மற்றும் அவற்றிலிருந்து நமது வாயை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்து பார்ப்போம். உங்கள் வாயின் சுகாதாரம் மோசமாக இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன தெரியுமா? பல், ஈறு மற்றும் தாடையில் வலி, ஈறுகளில் இரத்தப்போக்கு மற்றும் புண், தளர்வான பற்கள், பல் மேற்பகுதியில் மாற்றங்கள், வாய் துர்நாற்றம், வாய் புண்கள், திட்டுகள் அல்லது கட்டிகள், தொடர்ச்சியாக வாய் வறண்டு போதல், உணவு மெல்லும் போது வலி. இவை அனைத்தும் உங்கள் வாயின் சுகாதாரமின்மையை உணர்த்தும் அறிகுறிகளாகும். ஆரம்பத்திலேயே இவற்றை சரி செய்து விட்டால் நமது உடலை பெரிய அளவிலான ஆபத்தில் இருந்து பாதுகாக்கலாம். இப்போது வாயில் உருவாகும் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம். புகைப்பிடித்தல், மது பழக்கம், சரியாக பல் துலக்காமல் இருப்பது, சர்க்கரை பொருட்கள் மற்றும் சர்க்கரை சேர்த்த குளிர்பானங்களை அதிகமாக குடிப்பது, நீரிழிவு நோய், மரபு வழி பிரச்சனை, நெஞ்செரிச்சல், போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, தூக்கமின்மை. இவற்றையும் ஆரம்பத்திலேயே சரி செய்துவிட்டால் நமது உடலை பெரிய அளவிலான ஆபத்திலிருந்து காக்கலாம். வாய் சுகாதாரமின்மை தொடர்வதால் உருவாகும் பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமா? பற்சிதைவு, பற்கள் விழுதல், ஈறுகளில் வீக்கம் மற்றும் கடுமையான வலி, அல்சர், நாள்பட்ட வாய்ப்புண், வாய் புற்றுநோய், உணவு உட்கொள்ள இயலாமை, தொடர் வாய் துர்நாற்றம். இந்த நிலைக்கு நமது வாயின் சுகாதாரத்தை கொண்டு செல்வது மிகவும் அபாயகரமானது. உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவரை அணுகி பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். இதை அடுத்து மேற்கூறிய பிரச்சனைகளில் சிக்காமல் வாயை சுகாதாரமாக பராமரித்து நமது உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் சிலவற்றை பார்ப்போம். நாளுக்கு 2 முறை பற்களை சுத்தமாக துலக்குதல், போதிய அளவு தண்ணீர் குடித்தல், உணவுக்கு முன் பின் வாய் கொப்பளித்தல், மது மற்றும் புகை பழக்கங்களை கைவிடுதல், சர்க்கரை உணவுகளை குறைத்தல், சரியான தூக்கம், சத்தான உணவு. இப்படி நமது வாயினை சுத்தமாக பராமரித்து பேணி பாதுகாத்து வந்தால் பல கொடுமையான வாய் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து நிம்மதியாக வாழலாம். இந்த வீடியோவை வழங்கியோர் தீபாவளி ஸ்வீட்ஸ்னாலே கண்டிப்பா நுருக்ஸ் தான். டேஸ்டியா, ஹெல்தியா, விதவிதமான வகை, வித்தியாசமான சுவை, நம்ம நுருக்ஸ்.